சொன்னான். அழகிய முன்மாதிரி என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையிலும் ஜொலித்திருந்தார்கள். அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் இல்லற வாழ்க்கையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜொலித்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போருக்கு செல்கிறார்கள். அந்த போரிலே வெற்றி கண்ட பிறகு அங்கு கைதியாக பிடிக்கப்பட்ட ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தார்கள். பெருமானாரிடம், நபியே நாயகமே, இவர்கள் உங்களுக்கு தான் தகுதி என்றார்கள். காரணம் சொன்னார்கள், இவர்களுடைய அறிவாற்றல், இவர்கள் பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் போயெல்லாம் பார்க்கல, சகாபாக்கள் சொல்லிட்டாங்க, அவளை வரவழைத்தாங்க. வரவழைச்சோடனே அவங்கள்ட்ட பெருமானார் கேட்டாங்க, உங்களுக்கு என்னை திருமணம் செய்ய சம்பந்தமாக கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியிருக்கும் பொழுதே உங்களை திருமணம் செய்யும் ஆசை எனக்கு இருந்தது என்றார்கள். அவர்கள் அந்த இதை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். திருமணம் ஆகின்றது. அதற்கு பிறகு 25 வருஷம் ஆகல, வெறும் 10 நிமிஷம் திருமணமாகி 10 நிமிஷத்துல பயணம் செய்கிறார்கள். அந்த பயணத்துல அவர்களுடைய வாகனம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அவர்களால் ஏற முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கீழே அமர்ந்து தன் படியின் மேலே ஏறி சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணிகளை பூஜத்தில் வைத்து சுமப்பதற்காக ஒரு சஹாபி இருக்கிறார்கள். அவர்கள் முன் பெருமானார் இதை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததை யோசிக்க வேண்டும். நம்மளுடைய இல்லங்களில் இதெல்லாம் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். பிறகு ஏறி முடித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் எத்தனையோ மனிதர்களை, நான் மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் பார்த்திருக்கின்றேன், உங்களை போன்று ஒரு நற்குணம் உள்ளவர்களை நான் பார்த்ததில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமாரிடம் கூட கோபப்பட்டதில்லை. இன்று நாம் கோபத்தினால் வெற்றியின் இலக்கை கூட இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கோபம் மனிதனினுடைய மற்றவர்கள் மனதிற்கு அதை ஒரு வெறுப்புணர்ச்சியாக உண்டாகின்றது. அந்த கோபத்திற்கு அவர்களை பாதுகாப்பானாங்க. வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். பெருமாள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், நாயகம் கேட்டார்கள், ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள், அப்சா நாயகம் ஐசா நாயகம் பேசிட்டாங்க, நீங்க தான் ஒரு சிறந்தவன் என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் யார் என்று அவர்கள் தெரியாது, உங்களுடைய தந்தையும் நபியாக இருக்கிறார்கள், உங்களுடைய சிறிய தந்தையும் நபியாக இருக்கிறார்கள், உங்களுடைய கணவன் நபி என்று சொல்லுங்கள். அதை சொன்ன உடனே அவங்களுக்கு புன்னகை அதிகமாகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் குடும்பத்திலே. நாம் பெற்றோர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு நாம் எப்படி வீட்டிலே நான் நடத்த வேண்டும். இன்றைய காலம் பெற்றோர்களை மதிப்பதே இல்லை. ஒரு ஊர்ல
பெற்றோரை வயசான வயது முடிஞ்சிருச்சு, அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல நடுவு இரவுல விட்டு செல்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் உங்களை வளர்த்து நீங்கள் பெரிய ஆளாக வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். உங்களை பார்த்து பார்த்து வளர்க்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலம் பெற்றோர்களுக்கு மதிப்பும் இல்லாமல் ஆகி போகின்றது. அதிலிருந்து மனதை பாதுகாப்பாங்க. பெருமானார் ஹதீஸிலே குழந்தைகளை நேசிப்பதில் இருந்து நரகத்தில் உங்களுக்கு திரையாக இருக்கும், அந்த குழந்தைகளுடன் அமர்ந்து சாப்பிடுவதும் உங்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையில் இன்றைய காலம் எப்படி இருக்கின்றது நாம் யோசிக்க வேண்டும். குடும்பங்களில் எப்படி வாழ வேண்டும்? பெருமானார் தான் முன்மாதிரி, அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும். அதெல்லாம் நமக்கு அந்த நசீபை தந்துடுவானாக. எதை கேட்குமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்துடுவானாக. இங்கு அமர்ந்திருக்கும் போல் மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.